வணக்கம் நண்பர்களே. ஸ்கூல் புக் பேக்கில் கேட்டிருக்கக்கூடிய சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸை நம்ம ஒவ்வொரு புக் வைஸாக பார்த்துட்ருக்கோம். அந்த அடிப்படையில் ஏற்கனவே 8th ஃபஸ்ட் யூனிட்டில் எக்ஸசைஸ் 1.7ல் கேட்ட முதல் 5 கேள்விகளை நேற்று பார்த்துருந்தோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக 6வது கேள்வி பாருங்கள். ஒரு வாழ்த்து அட்டையின் பரப்பளவு 90 சென்டிமீட்டர் ஸ்கொயர். எந்த இரு முழு எண்களுக்கிடையே அதன் பக்க அளவின் நீளம் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஒரு வாழ்த்து அட்டையினுடைய பரப்பளவு கொடுத்துருக்காங்க 90 சொல்லிட்டு. அவங்க இது வந்து ஏரியா கரெக்டாக, பரப்பளவுன்னா ஏ ஸ்கொயர். அவங்க கேட்டிருக்கிறது இதோட பக்க அளவு எந்த 2 நம்பருக்கு நடுவில் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 9 ஸ்கொயர் 81, 10 ஸ்கொயர் 100 கரெக்டாக. இது ரெண்டுத்துக்கு நடுவில் தான் எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த 90ங்கிறது வரும். அப்போ அந்த சதுரத்தினுடைய அந்த வாழ்த்து அட்டையினுடைய பக்க அளவு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று 9ஆக இருக்கலாம், இல்லைனா 10ஆக இருக்கலாம். அப்போ எந்த 2 நம்பருக்கு நடுவில் அமையும்னு கேட்டாங்கன்னா 9 மற்றும் 10க்கு நடுவில் அமையும். சரிங்களா? அவங்க ஆப்ஷனை மாற்றி ரொம்ப எளிமையான கேள்வி இது. என்னென்னா டைரெக்டாக அவங்க ஆன்சர் கூட என்னென்னு கேட்கல. ஒரு நம்பரை சொல்லிவிட்டு அது எதுக்கு நடுவில் அமையும்னு கேட்டிருக்காங்க. ஸோ 9,10. சரிங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 11. ஒரு சதுர டெசிமீட்டர் பரப்பு கொண்ட 225 சதுர வடிவிலான நிறத்திட்டு ஓடுகள் முறையே ஒரு சதுர வடிவிலான தாழ்வாரத்தை முழுவதுமாக நிரப்புகின்றன எனில் சதுர வடிவிலான தாழ்வாரத்தின் பக்கம் ஒவ்வொன்றின் நீளமும் என்னவாக இருக்கும்? கொஷின் ஏதோ ரொம்ப பெருசாக இருக்கிறது மாதிரி இருக்கும். ஒன்றுமே இல்லை. இப்போ போன கொஷின் சொன்ன மாதிரி தான். ஒரு சதுர டெசிமீட்டர் பரப்பு கொண்ட 225 சதுர வடிவ திட்டுகள். மொத்தமாக 225 ஓடு இருக்கான். இந்த மாதிரி சின்ன சின்ன ஓடு ஒவ்வொரு சதுர சென்டிமீட்டர் பரப்பளவு கொண்டது. இதை ஒரு தர ஃபுல்லாக வைக்கிறாங்க அப்படின்னா அந்த அந்த தாழ்வாரத்தோட ஒவ்வொரு பக்கத்தோட நீளம் என்னவாக இருக்கும் அப்படின்ட்டுன்னு மொத்தம் 225. அப்போ இந்த சதுரத்தினுடைய பரப்பளவு எவ்வளோ அப்படின்னா 225. அவங்க கேட்குறது இதோட பக்க அளவு. சதுரத்துடைய பக்க அளவுன்னா ஏன்னு சொல்லுவோம், பரப்பளவை ஏ ஸ்கொயர்னு சொல்லுவோம். அப்போ ஏ ஸ்கொயர் 225ன்னா ஏ எவ்வளோன்னு கேட்குறாங்க. பாருங்கள், ஏ 225ங்கிறது எதோட ஸ்கொயர்? 15ஓட ஸ்கொயர். அப்போ அதோட பக்க அளவு என்னவாக இருக்கும் அப்படின்னா 15 டெசிமீட்டர்னு இருக்கும். நம்ம பெரும்பாலும் சென்டிமீட்டர், மீட்டர் இதெல்லாம் பார்த்தே பழகிருப்போமா? டக்குன்னு டெசிமீட்டர், டெக்காமீட்டர்லாம் கொடுக்கும்போது இது வித்தியாசமான வேறு ஏதோ கொஷின் போல் இருக்குது அப்படின்னு நினைப்போம். அப்படிலாம் எதுவுமே இல்லை. மீட்டர், சென்டிமீட்டர் மாதிரி அது ஒரு அளவு, அவ்வளோதான். அப்போ இதனுடைய ரொம்ப எளிமை. அவங்க இதில் நமக்கு தேவையான ஒரே ஒரு நம்பர் இந்த 225 தான். 225ங்கிறது 15ஓட ஸ்கொயர். ஸோ ஆன்சர் 15. முடிஞ்சிச்சு. சரிங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 8. கியூத் ரூட் ஆஃப் 19,000 6,624, அதாவது 19,06,624 இன்ட்டு ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு 3100 எனில் எக்ஸை காண்க. இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கியூத் ரூட் எடுக்கணும். கியூத் ரூட் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே முன்னாடி சில கொஷின்ஸில் சொல்லியிருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி போட்டுட்டு இதை ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணுறது. கரெக்டாக இந்த டா போட்டு பண்ணிகிட்டே வருவோம் இல்லையா? அப்படி பண்ணுறது. அந்த மாதிரி பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா என்னவாகும் அப்படின்னா, இப்போ இது கியூத் ரூட் அப்படிங்கிறதால ஒவ்வொரு எந்த நம்பர் 3 முறை வருதோ அதை ஒரு முறை எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இதை போட்டே வந்தீங்கன்னா 2ஆம் வாய்ப்பாட்டில் செய்யலாம். நம்ம இது ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம் அந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எப்படி போடுறதுன்னு. 3 முறை 2 வரும், மறுபடியும் 3 முறை 2 வரும். அதுக்கப்புறம் போட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 முறை 31 வரும். சரிங்களா? கடைசியாக 1ன்னு வந்து நின்றோம். அப்போது கியூத் ரூட்டுங்கிறதால ஒரு நம்பர் 3 முறை வருது அப்படின்னா அதை ஒரு முறை எடுத்துக்கலாம். அப்போ இந்த 3 2க்கு பதில் ஒரு 2 இன்ட்டு இந்த 3 2க்கு பதில் ஒரு 2 இன்ட்டு இந்த 3 31க்கு பதில் ஒரு 31 இன்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3100. இப்போ இந்த பெருக்கல் இருக்கிற எல்லா நம்பரையும் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் அனுப்பலாம். அப்படி அனுப்பிச்சோன்னா இங்கே பாருங்கள், ஒரு 31 31, ஒரு 31 31, 2 0. இந்த 2 அந்த பக்கம் போகும்போது 2 4ன்னு போயிடும். ஒரு நாள் 4, 25 நாள் 100. அப்போது இந்த பக்கம் என்ன இருக்குது? ரூட் எக்ஸ். ரூட் எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னா 25. நமக்கு தேவை எக்ஸு. ரூட் அந்த பக்கம் போகுது அப்படின்னா ஸ்கொயராக போகும். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்படி ப்ளஸ் அந்த பக்கம் போனால் மைனஸ் ஆகுமோ, மைனஸ் அந்த பக்கம் போனால் ப்ளஸ் ஆகுமோ, அதே மாதிரி ரூட் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா என்னவாயிடும் அப்படின்னா ஸ்கொயர் ஆகிடும். அப்போ 25 ஸ்கொயர் பண்ணுறோம். 25 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 625 அப்படிங்கிறது தான் இந்த கொஷினுக்கு உண்டான சரியான விடை. புரியுதுங்களாம்மா? இதை பண்ணணும் அப்படின்னா இது ஷார்ட்கட்லன்னா இப்படி பண்ணால் தான் உங்களுக்கு புரியுமே. ஏன்னா இதை நம்ம இந்த மாதிரி எடுக்கும்போது தான் இதில் பிரச்சனை இல்லை. 2 2 2ன்னு வகுத்துலேயே வந்துடுவீங்க.
இந்த கடைசியாக 31 வரும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ இந்த சைடில் இருக்கிற நம்பரை பொறுத்து நம்மளால் முடிவு பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ஆன்சர் 625. அடுத்ததாக பாருங்கள், 2 பவர் m மைனஸ் 1 ப்ளஸ் 2 பவர் m ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 640 எனில் m காண்க. இதுக்கு ரெண்டு விதமாக போடலாம். மெத்தடாகவும் போடலாம், ஆப்ஷன் வந்தும் போடலாம். நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு மெத்தடாக சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற ஆப்ஷன்லேருந்து எப்படி போடுறது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், 2 பவர் m மைனஸ் 1 ப்ளஸ் 2 பவர் m ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 640. இது எப்படி எழுதலாம்? 2 பவர் m மைனஸ் 1ன்னா 2 பவர் m பை 2 பவர் 1ன்னு எழுதலாம், ஏன்னா பவரில் -1 இருக்கிறதால. ப்ளஸ் இது எப்படி எழுதலாம்? 2 பவர் m இன்ட்டு 2 பவர் 1ன்னு எழுதலாம், ஏன்னா பவரில் ப்ளஸ் இருக்கிறதால. ஏன்னா ஃபார்முலா என்னென்னா a பவர் m ப்ளஸ் n அப்படிங்கிறத a பவர் m இன்ட்டு a பவர் nன்னு பிரித்து எழுதலாம். இதுவே இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா a பவர் m பை a பவர் nன்னு பிரித்து எழுதலாம். ஸோ அந்த ஐடியா படி பிரித்து எழுதியிருக்கோம். ஈக்குவல் டு இது தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 640. இங்கே எல்சிஎம் 2 எடுப்போம். 2 எடுத்தோன்னா இங்கே ஆல்ரெடி பையில் 2 தான் இருக்குன்றதால மேலே 2 பவர் m அப்படியே வந்துடும். இந்த 2 எல்சிஎம் எடுத்தோன்னா கிராஸ் மல்டிப்ளை, ஏற்கனவே இங்கே ஒரு 2, இப்போ 2ஆல் பெருக்கிறோன்னா 2 4 இன்ட்டு 2 பவர் m ஈக்குவல் டு என்னவாயிடும் அப்படின்னா 640 அப்படியே இருக்கும். இந்த வகுத்தில் இருக்கிற 2 ஈக்குவல் டு அந்த பக்கம் வந்துடுச்சுன்னா பெருக்கல் 2 மாறிடும். இப்போ இது பாருங்கள், இது ஒரு 2 பவர் m, இது 4 2 பவர் m, அப்போ சேர்ந்ததுன்னா 5 இன்ட்டு 2 பவர் mன்னு ஆகிடும். இந்த பெருக்கல் இருக்கிற 5 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்தோன்னா வகுத்தல் 5ன்னு ஆகிடும். கரெக்டுங்களா? அப்போது ஓரஞ்சு 5, இங்கே ஓரஞ்சு 5, மீதி 1, ஈரஞ்சு 10, மீதி 4, 8 5 40. அப்போ 128 இன்ட்டு 2ன்னு இருக்கும். ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் என்ன இருக்கும்னா 2 பவர் m, 128 ரெண்டையும் பெருக்கணுன்னா 256. 256 எப்படி எழுதலாம்? 2 பவர் 8ன்னு எழுதலாம். சரியா? அப்போ 2 பவர் m ஈக்குவல் டு 2 பவர் 8னா m ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? 8. ஸோ இந்த இடத்துல mோட வேல்யூ 8. அவங்க தான் கேட்டிருக்காங்க mi காண்கன்ட்டு. இது ஒரு மெத்தட். இது மெத்தடாக போடுறது. நான் இவ்வளோ தூரம் அங்கே உட்காந்து போட்டு பார்த்துட்டு இருக்க முடியுமா சார்? இதுக்கு வேறு எதுனா ஷார்ட்கட் இருக்கா அப்படின்னா, அவங்க இப்போ 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆப்ஷன் ஏ 6, பி 7, ஆப்ஷன் சி 8, ஆப்ஷன் டி 9 இப்படி கொடுக்குறாங்கன்னா இதிலேருந்து எப்படி சார் நம்மளால் சூஸ் பண்ண முடியும்னா, ஒவ்வொரு ஆப்ஷனாக கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணி பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஆப்ஷன் ஏ 6ன்னு எடுத்துக்கிறேன். இங்கே கொண்டு வந்தோன்னா 2 பவர் 6 மைனஸ் 1 5 ப்ளஸ் 2 பவர் 6 ப்ளஸ் 1 7. இப்போ இந்த இடத்துக்கு வேல்யூ கண்டுபிடிச்சி அப்ளை பண்ணணும். 2 பவர் 5னா என்ன அர்த்தம்? 2 5 முறை பெருக்கணும். 2 5 முறை பெருக்குனீங்க அப்படின்னா 32. 7 முறை பெருக்குனீங்கன்னா 128. கரெக்டாக? இது ரெண்டுத்தையும் கூட்டி பார்த்தா 640 வருமா? வராது. ஸோ இது ஆன்சர் இல்லை. அப்போ இது கிடையாது. அடுத்தது 7. 2 பவர் 7 மைனஸ் 1 அப்படின்னா 6 ப்ளஸ் 2 பவர் 7 ப்ளஸ் 1 அப்படின்னா 8. இது ரெண்டுத்தையும் கூட்டுறோம். 2 பவர் 6 அப்படின்னா 64. 2 பவர் 8னா 256. ரெண்டுத்தையும் கூட்டுறோம். 64 256 கூட்டினா 200 207 300க்குள்ளே தான் வரும். 300 ரேஞ்சில் தான் வரும். அப்போ இதுவும் கிடையாது. ஸோ 7 இல்லை. 8 அப்ளை பண்ணுறோம். 2 பவர் 8 மைனஸ் 1, 8ல் 1 போயிடுச்சுன்னா 7 ப்ளஸ் 2 பவர் 8 ப்ளஸ் 1னா 9. இது ரெண்டுத்தையும் 2 பவர் 7. 2 பவர் 7 அப்படின்னா 128 ப்ளஸ் 2 பவர் 9. 2 பவர் 9 அப்படின்னா 512. இது ரெண்டுத்தையும் கூட்டுறோம். 8 2 0, 10க்கு 0, 3 1 4, 6. பாருங்கள், அவங்க சொன்ன 640 கரெக்டாக வருது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 8. இந்த மாதிரி முடிவு பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த 2 பவர் 5 6 7க்கெல்லாம் வேல்யூ தெரியணும். அது தெரிஞ்சதுன்னா மெத்தடாக போகிறத விட இது ரொம்ப ரொம்ப ஈஸி. பாருங்கள், நம்ம புரிஞ்சு முடியுதா? ஸோ ஆப்ஷனாகவும் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்ததாக பாருங்கள், 10வது கேள்வி. அறிவியல் குறியீட்டில் விடையை எழுதுவோம். இதற்கு டிஎன்பிஎஸ்சில் அறிவியல் குறியீட்டை பயன்படுத்தி எதுவும் அதிகமாக கொஷின் கேட்கல. ஆனால் அவங்க எப்போவுமே எதையாவது ஒரு விஷயத்தை புதுசாக கேட்குறாங்கன்றதால இந்த அறிவியல் குறியீடை பற்றி இப்போ கூட அவங்க புதுசாக ஏதாவது ஒன்று தான் கேட்டுடலாம். சரிங்களா? ஸோ அறிவியல் குறியீடு அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ தான் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு மனித இதயமானது சராசரியாக வினாடிக்கு 80 முறை துடிக்கிறது எனில், இது ஆக்சுவலாக வினாடிக்கு கிடையாது, நிமிஷத்துக்கு. நமக்கே தெரியல, வினாடிக்கு 80 முறைலாம் துடிச்சதுன்னா என்ன ஆகிறது? சரிங்களா? ஒரு நிமிஷத்துக்கு 80 முறை. கொஷினில் அவங்க தப்பாக கொடுத்துருக்காங்க. ஒரு நிமிடத்திற்கு 80 முறை துடிக்கிறது எனில் அது 1 மணி நேரத்தில் எத்தனை முறை துடிக்கும்? பாருங்கள், ஒரு நிமிஷத்துக்கு 80 முறைன்னா 1 மணி நேரத்துக்கு மொத்தம் 60 நிமிஷம். அப்போ இன்ட்டு 60. அப்போ 8 6 48. 2 0 இருக்கிறதால அப்படியே 2 0. இது அவங்க எத்தனை முறை மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா 4800ன்னு இப்படியே விட்டுட்டு இருக்கலாம். ஆனால் இதில் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா அறிவியல் குறியீட்டில் எழுதுங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 4800ன்னு விட்டால் தப்பு. அறிவியல் குறியீடுங்கிறது ஒன்றும் இல்லை,
பாயிண்ட் வச்சு எழுதுறது டெசிமலாக எழுதணும், பவரில் எழுதணும். அப்படி டெசிமலாக எழுதும்போது பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஒரு நம்பர் இருக்கணும், ஒரு முழு நம்பர். இப்போ 44800 இருக்குதுன்னா 4க்கு பக்கத்தில் புள்ளி வச்சிடணும். அப்போ 4.8 கடைசியாக 0 இருந்தால் அதெல்லாம் விட்டுடலாம். இன்ட்டு 10 to the power ஆஃப், இங்கே தானே டாட் வச்சோம், இதுக்கப்புறம் எத்தனை நம்பர் இருக்குதுன்னு பாருங்கள், 1 2 3 நம்பர் இருக்குது. ஸோ 10 to the power ஆஃப் 3. அப்போ 4.8 இன்ட்டு 10 power 3 அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். இது ஃபஸ்ட்டு கொஷின். ரெண்டாவது, ஒரு நாளில்னு கேட்டிருக்காங்க. ஒரு மணி நேரத்துக்கு 4800 முறை துடிக்குதுன்னா ஒரு நாளைக்கு மொத்தம் 24 மணி நேரம். அப்போ 24ஆல் பெருக்கணும். 4800 24ஆல் பெருக்கணும் அப்படின்னா என்ன கிடைக்கும்னா 48 24ஆல் பெருக்கினீங்கன்னா 1152. 2 0 இருக்கிறதால 2 0. இங்கேயும் அதே மாதிரி முதல் நம்பருக்கு அப்புறம் புள்ளி வச்சுக்கணும். அப்போ 1க்கு பக்கத்தில் புள்ளி வச்சோன்னா 1.152, கடைசியாக 0 வந்தால் மட்டும் வெட்டலாம். இன்ட்டு 10 to the power ஆஃப், புள்ளி வச்சதுக்கப்புறம் எத்தனை நம்பர் இருக்குதுன்னு பாருங்கள், 1 2 3 4 5 நம்பர் இருக்குது. ஸோ 10 to the power ஆஃப் 5 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ரைட்டா? இது செகண்டு. தேர்டு, ஒரு ஆண்டில். இப்போ பாருங்கள், ஒரு நாளைக்கு 1152 2 0 இத்தனை முறை துடிக்குது. அப்போ ஒரு வருஷத்துக்கு மொத்தம் எத்தனை நாள் அப்படின்னா 365 நாள். அப்போ இன்ட்டு 365. அப்போ இதை 365ஆல் பெருக்கணும் அப்படின்னா என்ன கிடைக்குதுன்னா, இது பெருக்கத்துல தான் கொஞ்சம் வேலையே. அவங்க எக்ஸாமில் கேட்கும்போது ஏதாவது ஒன்று மட்டும் கேட்டுடலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு வருஷத்துக்குன்னு கேட்டுடுறாங்க அப்படின்னா மேலே இருக்கிற 3த்தையும் கண்டுபிடிச்சி நம்ம இதுக்கு வர்றது மாதிரி இருக்கும். புரியுதா? ஸோ பெருக்கணும் போது இந்த ஆன்சர் கிடைக்குது. அப்போ இதுலேயும் பாருங்கள் 4.2048. நீங்கள் தான் 0 இருந்தால் விட்டுலாமே சார்னு சொல்லிட்டு இந்த 0 விட்டுறக்கூடாது. இந்த 0 எழுதணும். கடைசியாக 0 இருந்தால் தான் விடலாம். சரிங்களா? இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குது, எத்தனை நம்பர்னால் இங்கே நம்ம பாயிண்ட் வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் இருக்கிற நம்பர்ஸ் 1 2 3 4 5 6 7. அப்போ 10 to the power ஆஃப் 7 அப்படிங்கிறது தான் ஒரு வருஷத்தில் துடிக்கிறது. இதே மாதிரி 100 ஆண்டுகளில்னு கேட்டிருக்காங்க. 100 ஆண்டுகளில்னா இன்ட்டு 100ன்னு அர்த்தம். கரெக்டாக? இன்ட்டு 100ன்னா அதை 10 ஸ்கொயர்னு எழுதலாம். ஏற்கனவே இங்கே 10 பவர் 7, இது ஒரு 10 பவர் 2. அப்போ லாஸ்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்னா 4.2048 இன்ட்டு ஏற்கனவே 10 பவர் 7 இருந்துச்சா, இப்போ ஒரு 2 சேரும்போது 10 பவர் 9. இதுதான் லாஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர். புரியுதுங்களாமா? ஸோ 8th புக்கில் 1.7 கேட்டிருந்த சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸில் இல்லை அந்த மேற்சிந்தனை கணக்குகளில் முதல் 10 கொஷின் பார்த்துருக்கோம். இதில் இன்னொரு 10 கொஷின் இருக்குது. அந்த மீதி இருக்கிற 10 கொஷின் வந்து 2 3 கொஷினை டிஎன்பிஎஸ்சிலையும் கேட்டிருக்காங்க, டிஆர்பிலையும் கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்ததுலேயே கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஷினை டெட்டில் கேட்டிருந்தாங்க போன முறை 2023 நடந்தப்போ. சரிங்களா? ஸோ இந்த ஒவ்வொன்றுமே இம்பார்ட்டன்ட் தான். இந்த கொஷினையும் கேட்டிருந்தாங்க. 2 power m - 1 m+1 வச்சு டிஎன்பிஎஸ்சியில் ஒரு முறை கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாடல் எல்லாத்துலேருந்துமே அவங்க டிஎன்பிஎஸ்சிலையும் டிஆர்பிலையும் கொஷின் கேட்குறாங்கன்றதால தான் இந்த புக் பேக்கில் இருக்கிற கொஷின்ஸை சொல்கிறதுல முதல்ல இந்த எக்ஸசைஸை எடுத்தது. சரிங்களா? ஸோ மீதி இருக்கிற கொஷின்ஸை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.